வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி மலை கோயிலோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதாங்க அந்த திரு ஆவினன்குடி. இந்த கோவிலில் அருள் பாலித்து கொண்டிருப்பவர் தான் குழந்தை வேலாயுத சுவாமி. அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் கற்றுக் கொடுத்த தமிழ் கடவுள் இவர். பழனி மலை கோயிலோட மலைப்பாதை ஆரம்பிக்கிற இடத்துக்கு எதிர்த்தாப்புல சாலையில் போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த ஆவினன்குடி கோவில். ஆதி காலத்தில் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக போற்றப்பட்டது இந்த கோயில் தான். போகர் சித்தர் தான் பழனி தண்டாயுதபாணி கோயிலை உருவாக்கியவர் என்பது வரலாறு. அவருக்கு முன்பே வாழ்ந்த தமிழ் புலவர் நக்கீரர் முருகனுக்காக இயற்றிய திருமுருகாற்று படையில் முருகனோட அறுபடை வீடுகளில் வரிசைப்படுத்தி பாடியிருக்காரு. அவர் வரிசைப்படுத்தினபடி தான் இன்றைக்கும் அந்த அறுபடை வீடுகள் வரிசைப்படுத்தப்படுது. அதில் அவர் திரு ஆவினன்குடியை தான் 3வது படை வீடாக குறிப்பிட்டிருக்காரு. சங்ககால புலவரான நக்கீரரும் அருணகிரிநாதரும் இந்த முருகனை பற்றி பல பாடல்கள் இயற்றியிருக்காங்க. அகத்தியர் இங்கே தவம் புரிந்து முருகன்கிட்ட தமிழ் இலக்கணம் பயின்றதாக புராணங்கள் கூறுது. திரு என்கிற லட்சுமி தேவியும் என்கிற காமதேனுவும் இனன் என்கிற சூரிய பகவானும் தங்களுடைய தோஷத்தை போக்குறதுக்காக இங்கே முருகனை வழிபட்ட ஸ்தலம் தான் இது. இந்த 3 பேரையும் சேர்த்து திரு இனன்குடி அப்படின்னு சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. முருகப்பெருமான் மாம்பழத்துக்காக கோபம் கொண்டு இங்கே அமர்ந்த போது அவரை சமாதானப்படுத்துறதுக்காக சிவனும் பார்வதி இங்கே அவரை ஞானப்பழம்னி அப்படின்னு அழைக்க அதுவே காலப்போக்கில் மருவி பழனி அப்படின்னு சொல்லி ஆனதாக சொல்கிறாங்க. பழனி மலையோட அடிவாரத்தில் வையாபுரி ஏரிக்கரையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த கோவில். கோவிலோட வடகிழக்கு பகுதியில் சரவண பொய்கை அமைஞ்சிருக்கு. இந்த சரவண பொய்கையோட கரையில் மேற்கு பக்கம் பார்த்தவாறு ரிஷப வாகனத்தில் சிவனும் பார்வதியும் வீட்டிருக்காங்க. அதே மாதிரி கருட வாகனத்தில் மகாவிஷ்ணுவும் அன்னப்பச்சி வாகனத்தில் பிரம்மதேவர் வீற்றிருக்கிறது இங்கே சிறப்பாக கருதப்படுது. பழனி மலைக்கு போகிறவங்க முதல்ல இந்த தலத்துக்கு குழந்தை வேலாயுத சாமியை வழிபட்ட பிறகு தான் மலை ஏறணும் அப்படிங்கிறது மரபு. இந்த கோவிலில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் மயில் மேல் அமர்ந்த வண்ணம் மிக மிக அழகாக காட்சி தர்றாரு. பழனி மலைக்கோயிலில் அமர்ந்திருக்கிற தண்டாயுதபாணி சுவாமியும் அடிவாரத்தில் அமைந்திருக்கிற குழந்தை வேலாயுத சாமியும் ஒருவரே அப்படிங்கிறதுனால 3ஆம் படை வீடுகளாக இரு கோயிலுமே சேர்த்து தாங்க நம்ம பார்க்கணும். தமிழக கோயிலேயே அதிக வருவாய் ஈட்டக்கூடிய பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலை பார்க்க வரும்பொழுது திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமியும் தரிசிக்க தவறாதீங்க. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு கோயில் அப்டேட்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.